டாக்டரின் ஆஃப் விக்டிமாலஜி. எப்பயுமே ஒரு கிரிமினல் எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு அஃபெண்டரை பனிஷ் பண்றதுல தான் மெயின் எய்மை வந்து செலுத்தும். ஆனா இந்த விக்டிமாலஜின்றது ஒரு பிரான்ச் ஆஃப் கிரிமினல் ஜூரிஸ்பிரூடன்ஸ் தான். ஆனா அது விக்டிம் மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும் than the offender. லைக் அவங்களை எப்படி காம்பன்சேஷன் பண்றது, எப்படி ரீஹாபிலிட்டேஷன் பண்றது, எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இதுக்கான இன்டர்நேஷனல் லா பேசிஸ் பாத்தீங்கன்னா இந்த கன்வென்ஷன்ல இருந்து வருது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் விக்டிம்னா யார் அப்படின்ற டெஃபினிஷன் இங்க கொடுத்திருக்காங்க. so the person who suffered loss, இன்ஜுரி ஆயிருக்கவங்க, அவங்க மட்டும் விக்டிம் கிடையாது, அவங்களோட கார்டியன், லீகல் ஹேர்ஸ், டிபெண்டன்ஸ் கூட விக்டிம் அப்படின்னு சொல்ல வராங்க. இது எப்படி விக்டிமாலஜி வந்து பிக்சரைஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் ட்ரையல்ல, நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றாங்க. அதோட எஃபெக்ட் தான் இந்த செக்ஷன்ஸ்ல நம்ம விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் பாக்குறோம். விட்னஸை இன்டிமிடேட் பண்ணா அது கிரிமினல் ஆஃபென்ஸ் இந்த செக்ஷன்ல சொல்றோம். ஏன் ஸ்பெஷல் ஆக்ட், போக்சோ ஆக்ட், எஸ்சி எஸ்டி ஆக்ட்லாம் விக்டிமுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குது. இந்த மாதிரி சேஃப்கார்ட்ஸை நிறைய இடத்துல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன சேஃப்கார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.